ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கமல். இப்போது நம்ம வந்து ஒரு சிக்கன் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆனியன், வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன்னா ஒரு 50 கிராம். அதாவது 50 கிராம்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது மாதிரி எல்லாமே அனேஸ் அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இஞ்சி போட்டு சேர்ந்தே 50 கிராம் தான். சரிங்களா? ஒரு ஸ்மால் சைஸ் இஞ்சி, ஒரு ஸ்மால் சைஸ் வந்து இது பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இது வந்து நம்ம ஆயிலே இல்லாமல் தான் நான் பண்ண போகிறேன். சரிங்களா? சுத்தமாக ஆயிலே இல்லாமல், ஒரு ட்ராப் கூட ஆயில் இல்லாமல் தான் நான் பண்ண போகிறேன். சரிங்களா? இதுக்கு பேர் வந்து நான் சோம்பேறி சிக்கன் வைக்கலான் இருக்கேன். அது ஏன்னா வந்து எல்லாருமே ஈஸியாக பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, சிக்கனை கழுவி அழகாக வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன், மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், அப்புறம் உப்பு போட்டுக்கிறேன். இது எல்லாமே ஒரு ஸ்பூன் தான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி அரைச்சி வச்சு அந்த மசாலா, அந்த பேஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதை நான் இன்னும் ஸ்டவ்வில் வைக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நல்லா கையை விட்டு நல்லா வந்து கலந்துட போகிறீங்க. சரிங்களா? இது வந்து ஆயிலே இல்லாமல் பண்ணுறதுனால ரொம்பவே வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி தான். ஸோ வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. வேறு எந்த விதமான எந்த விதமான சிக்கனும், மிளகாத்தூள் எதுவுமே நான் ஆட் பண்ணல. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்னொன்று ஆயில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50 கிராம், ஒரு 50 கிராம் ஆயிலை பார்த்திங்கன்னா 400 கிராம் கேலரி வருது. அதே வந்து 100 கிராம் ஆயில்னால் 800 கிராம் கேலரி. இது ரெண்டுமே நம்ம வந்து இல்லாமல் நம்ம அழகாக பண்ணி சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். இதை நான் எடுத்து அப்படியே வச்சுட்டு லோ சிம்மில் ஒரு 1/2 hour அழகாக விட்டு இறக்கிட்டா இந்த கிரேவி, சிக்கன் கிரேவி, அருமையான சிக்கன் கிரேவி ரெடி. சரிங்களா? ஆனால் என்னென்னா நீங்கள் அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ் கிளறினதுக்கப்புறம் அந்த மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இது பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் நான் இதில் வந்து ஊற்றியிருக்கேன். சரிங்களா? ஊற்றி அதுக்கப்புறமா வந்து ஒரு 15 மினிட்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வரும். நீங்கள் இப்பயே கூட இறக்கிடலாம். பட் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக வந்து இது பண்ணலான் இருக்கேன். சரிங்களா? ஏன்னா வந்து இன்னும் அந்த சிக்கன் வந்து அந்த இன்னும் வந்து அந்த இதில் வந்து இறங்கும். ஸோ அதனால் வந்து இன்னும் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ எப்படி இறங்கியிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஆயிலே இல்லாமல் இப்போ நீங்கள் சாப்பிட போகிறீங்க. சரிங்களா? ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் மீன்ஸ் என்னென்னா, உங்களுக்கு உடம்புக்கு ஹெல்த்தி தான் நான் டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னேன். அதாவது வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, நார்மலாக நீங்கள் ஆயில் போட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த வித டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணி பாருங்கள். சரிங்களா?